ஏன் என்ற கேள்வி முடிவுக்கு வரணும் உங்களுக்கு. இனி பிரச்சனை இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் கேட்டிங்களா அந்த கேள்வி? ஏன்னா இல்லை. ஏன்னா உங்களுக்கு அக்கறை இல்லை ஏன்னு மேலே. நீங்கள் ஏன் பிறந்தீங்க கேட்டிங்களா? ஏன் வாழ்கிறீங்க? ஏன் இருக்கிறீங்க? இங்கே எதுக்கு இருக்கிறீங்க கேட்டிங்களா? எப்படி இருக்கிறீங்க கேட்டிங்களா? ஏன் இருக்கிறீங்க? எதுக்கு இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க கேட்டிங்களா? யார் என்ன பார்த்து கேட்குறீங்க? வாங்க எப்படி இருக்கிறீங்க? அவங்க எப்படி இருந்தால் உனக்குண்ணா அவங்க பார்த்து சொன்னேன். நான் சொல்லுவேன், என்னை யாருன்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க சமயத்தில் எப்படி இருக்கிறீங்கன்னு. இந்த வாரம் வீடியோ பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள். என்ன கேட்டால் எப்படின்னு நீங்கள் தானே அப்பப்போ என்னை பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கறது இல்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை வீடியோ பார்த்துங்கிறீங்க எப்படி இருக்கிற சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு நாங்கள் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நல்லா பார்க்குறேன். என்னை பற்றி அவதூறு பேசுகிறாங்கன்னு தூங்குறதே கிடையாது. நான் பாருங்களேன் கண்ணெலாம் இருந்து போய் எப்படியே பயந்து வந்து பேசிங்க. ஐயோ நம்மளை பற்றி எல்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்களே, சிவவாக்கிட்டு செக்ஸ் வாக்கின்னு சொல்லிட்டாரு நம்மகிட்டே வந்து கேட்குறாங்களே. இருமுடியா ஏன்னு ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுட்ட ஒரு மனிதன் வருத்தமோ துக்கமோ படவே மாட்டான். ஏன்? அதுவும் ஏன் தான். ஏன்னா அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஏன் என்ற கேள்வியோட ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஒட்டுக்கா புரிஞ்சிச்சு அவனுக்கு. எதற்கு புரிஞ்சிச்சு, எப்படி புரிஞ்சிச்சு, ஏன் எதற்கு எப்படின்னு ஒரு மனிதனுக்கு புரிஞ்சிச்சானா வன்முறை இல்லாத ஒரு உலகத்தில் அவன் மட்டும் வாழ்வான். சுற்றி வன்முறை நடந்துருக்கலாம். நீ எப்படி இருக்கலாம்? நீ ஒரு வன்முறையற்ற ஒரு மனிதனாக வாழ முடியும். உன்னால் முடியும். நீ நிறைவான மனிதனாக வாழ முடியும். நீ ஒரு கொண்டாட்ட பேர் வழியாக இருக்க முடியும். எல்லாராலையும் முடியும். நான் தான் இல்லை, நீங்களும் எப்படி இருக்கலாம்? அதுக்கான முயற்சி தான் நான் பேசிக்கிறதெல்லாம். அப்போது பாகிஸ்தான் சண்டை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டுனே போனால் என்ன முடிவுக்கு வருதுன்னா ஒவ்வொரு தனிநபரும் சரியில்லை. ஒவ்வொரு தனிநபரும் எப்படி இல்லை? சரியில்லை. தேவைகள் என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துனுங்கிறாங்க. ஏதோ போய் ஒம்பளை போய் நம்ம மாட்டிக்கிறோம். நான் சரி இருந்தால் கூட நான் பார்க்குற சந்திக்கிற மனிதர்கள் சரியில்லை. இந்த உலகம் சரியில்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துனுங்கிறதுனால நம்ம சரியானதை சொன்னால் கூட சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள்கிறோம். சரியானதை சொன்னாலும் சரியில்லாததை சொன்னாலும் சரின்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஆள்கிறோம். என் சாப்பாடு, என் வயிறு, என் பல்லு, என் நாக்கு, என் விருப்ப உணவு, நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்துனுங்கிறேன், அது சரி. இன்னொருத்தன் சரியில்லைன்னு சொன்னால் அதை ஒத்துக்கிறதுக்கும் ஒரு ஆளுக்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா தனியாக ஒரு ஆசிரமம் கட்டி சரின்னு சொல்லி உத்திரேக்கிறான். என்னான்ட்டே சைவம் சாப்பிடுங்க, சாத்வீகமாக இருங்க. சாத்வீக குணத்துக்கு அடிப்படை என்ன தான்? சைவம் தான். நீங்கள் காரஞ்சாரமாக நிறைய சாப்பிட்றதோ அசைவ சாப்பாடோ நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனம்லாம் வேறு மாதிரி ஆகிடும். நீங்கள் போராடுவீங்க, நீங்கள் விலங்குக்கு ஒப்பாக வாழ்வீங்க, வெறி பிடிச்சி திரிவீங்க. உங்களுக்கு அந்த சாத்வீக குணமே வராது. நீங்கள் சாந்த சொரூபியாக இருப்பீங்க அப்படின்னு சரியில்லாததை சொல்கிறான். போய் அங்கே சரியில்லாத கற்றுன்னு அது சரின்னு எல்லாருக்கும் சொல்லவும் செய்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டமே உருவாகி சைவம் சரின்னு ஒரு கூட்டம் வந்துடுது. இப்போ அதுக்கும் அதை விட இன்னொரு சரி ஒன்று இருக்குது.